போராளி மீடியா நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் கோமாளிகள் நிகழ்ச்சியில் நம்முடைய உரையாட ஊடகவியலாளர் திரு எடப்பாடி துரைசாமி அவர்கள் இணைந்திருக்கிறார். உங்கள் சார்பாக அவரை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். சார், தமிழக அரசியல் களம் எப்படி இருக்குன்னா, ஒவ்வொரு கட்சியிலையும் ஒரு பிரச்சனை ஓடிக்கினே இருக்கு. குறிப்பா பாடாளுமன்ற கட்சியில நிறுவனர் தலைவருக்கான பிரச்சனை, அப்புறம் பிஜேபி அது அகில இந்திய கட்சி இருந்தாலும் அந்த மாநில தலைமையில ஒரு புதிய தலைவர் வந்தாலும் திரும்ப பழைய தலைவருடைய தலையீடு அல்லது அவருடைய குறுக்கீடு என்ற வகையில அங்கேயும் ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. அதை பத்தி நம்ம பேச போறோம். திரு அண்ணாமலை அவர்களை கட்சியிலிருந்து நீக்குவதற்கான நடவடிக்கையை அந்த கட்சியினுடைய தலைவர் திரு நயினா நாகேந்திரன் அவர்கள் முன்னெடுத்திருக்காரு அப்படின்ற ஒரு செய்தி பரவலா வந்திருக்கு. அது குறித்து நக்கீரன் பிரகாஷ் அவர்கள் ஒரு தனியார் வலைவலியில பேசியும் இருக்காரு. இப்போ இது உண்மையிலே இது எந்த மாதிரியான முன்னெடுப்பை அண்ணாமலை எடுத்து வச்சிருக்காரு? இந்த செய்தி உண்மையா சார்? அதாவது நயினார் நாகேந்திரன் அண்ணாமலைய பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து வெளியேற்றணும் அப்படின்னு நினைக்கிறாருன்னு ஒரு செய்தி வெளியாயிருக்கு. அந்த செய்தி கிட்டத்தட்ட உண்மையாக இருக்கலாம்னு தான் தோணுது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அண்ணாமலை 74 தொகுதியில பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடணும்னு நினைக்கிறாராம். 74 தொகுதியில போட்டியிடுகின்ற அளவிற்கு அண்ணாமலை பாரதிய ஜனதா கட்சி வளர்த்திருந்தா அமித்ஷா எதுக்கு மெனக்கெட்டு அதிமுக கூட்டணி வைக்க வேண்டியிருக்கு? 74 தொகுதி ஜெயிக்கிற மாதிரி இருந்தா அவங்க மகாராஷ்டிரா இன்னும் பல மாநிலங்கள்ல கட்சிகளை உடைச்சு எம்எல்ஏ இழுத்த மாதிரி இன்னும் ஒரு கொஞ்சம் எம்எல்ஏ தானே நாளைக்கு ஜெயிச்சு வர கட்சிகள் உடைச்சு அந்த எம்எல்ஏ இழுத்து பிஜேபியை தனியா ஆட்சி அமைக்க முடியுமே. ஏற்கனவே பல மாநிலங்கள் அமைச்சவங்க தானே. 74 தொகுதியில வெற்றி வாய்ப்பு இருந்தா ஏன் அதிமுக போய் கூட்டணி வைக்கிறீங்க? அதிமுக பிஜேபி ரெண்டும் சேர்ந்து கூட்டணி வச்சாலும் வெற்றி பெற முடியாது அப்படிங்கிற நிலைமையில தான் இவங்க பாமக கூட்டணிக்கு ஆடிட்டர் குருமூர்த்தியும் சைதை துரைசாமி அனுப்புறாங்க. நீங்க பிரிஞ்சிடாதீங்க, ஒன்னா இருங்க, ஒன்னா இருந்து எங்களை வாழ வைங்க. யார? பிஜேபிய. பாமக வாழ வைக்கிறது இல்லை. அதுக்கு போல சைதை துரைசாமியும் அமித்ஷாவும் நீங்க நிறுவனரும் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நீங்க ஒன்னா இருந்து பாரதிய ஜனதா கட்சி இந்த தேர்தலை வளர்த்து விடுங்க. நாங்க அடுத்தவங்க தோல் மேலே உட்காந்து சவாரி பண்றோம். தமிழ்நாட்டோட ஒரு சாபக்கேடு என்ன தெரியுங்களா சார்? மத்தியில ஆண்ட காங்கிரஸ் கட்சி ஆகட்டும், இப்ப ஆளுகின்ற பிஜேபி ஆகட்டும், இவங்களுக்கு தமிழ்நாட்டுல செல்வாக்கே கிடையாது. இவங்களுக்கு தமிழ்நாட்டுல இருக்க மாநில கட்சிகள் தான் தோல்ல தூக்கி சுமக்கணும். இவங்க மத்தியில் இருக்கின்ற அதிகாரத்தை பயன்படுத்தி தமிழ்நாட்டில் இருக்க மாநில கட்சிகளுடைய தோல்ல பயணம் செஞ்சே பழக்கமாகி போச்சு. யாருக்கு? பிஜேபிக்கும் காங்கிரஸுக்கும். இப்படிப்பட்ட நிலைமையில் தான் அண்ணாமலை சொல்றாருன்னா, அண்ணாமலை பாரதிய ஜனதா கட்சியுடைய நிலைப்பாடை தான் சொல்றாரு. ஏன்னு கேட்டா நாம தனிச்சு போட்டிட்டு 74 தொகுதியில டெபாசிட் கூட வாங்க முடியாது. அதனால அதிமுக மிரட்டி 74 தொகுதி வாங்கிட்டோம்னா அதுல ஒரு பாதி தொகுதியா ஜெயிக்கலாம். இல்ல பார் எங்க செல்வாக்கு சாதாரண செல்வாக்கு இல்ல, நாங்க தான் செல்வாக்குல உயர்ந்து நிக்கிறோம். அதனாலதான் நாங்க கூட்டணி சேர்ந்தனாலதான் வெற்றி பெற்றது அதிமுக, நாங்க கூட்டணி சேர்ந்தனாலதான் இவ்வளவு தொகுதி ஜெயிச்சோம் அப்படின்னு ஒரு கதையை விடலாம். இல்ல அதான் அண்ணாமலை சொல்றாரு. நயினார் நாகேந்திரன் என்ன நினைக்கிறாரு? ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி பேர் நமக்கு தோஸ்து, அந்த கட்சியில தான் வந்தோம். அண்ணாமலை இருக்கும்போது தான் கூட்டணி அமையல, இப்ப நம்ம இருக்கிறதுனால அனுசரிச்சு போயிடுவோம் தான் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி ஒத்துக்கிட்டாங்க. அல்லது அமித்ஷா மிரட்டினாரா இல்லையா அப்படிங்கிறத அதிமுக தான் தெளிவுபடுத்தணும். ஒருவேளை அமித்ஷா மிரட்டி இருக்கலாம், மிரட்டாமலும் இருக்கலாம். அல்லது தலைவரா நயினார் நாகேந்திரனை போட்ட பின்னால ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி 2024 நாடாளுமன்ற தேர்தலையே அண்ணாமலை பாஜகவுடைய தலைவராக இருந்தா கூட்டணி வைக்க மாட்டோம், பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு வரமாட்டோம்னு சொன்னதா செய்தி இருக்கு. ஏற்கனவே அதிமுகவில் இருந்து பிஜேபி போன நயினார் நாகேந்திரன் எடப்பாடி பழனிசாமியோட கொஞ்சம் நெருங்கி போவாரு, அதிமுகவோட அவர் இணைந்து செயல்படுவாரு. அதன் மூலம் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி வளர்த்தரலாம் அப்படின்னா நயினார் நாகேந்திரனை தலைவரா மாத்தினாங்கன்னு ஒரு செய்தி இருக்கு. இப்ப இதுல வேற அண்ணாமலை புதுசா குடைச்சல் விட்டான். இதுக்கு பேசாம அண்ணாமலை போலீஸ் அதிகாரி வேலையவே பார்த்து இருந்திருக்கலாம், ஏதோ அக்யூஸ்டுங்களை மிரட்டிடாவது இருந்திருக்கலாம். இங்க அதுக்கும் வழி இல்லாம போச்சா?
இப்ப அண்ணாமலை பாடு திண்டாட்டம் ஆகி போச்சு. மாநில தலைவர் பதவி விட்டு நீக்கி இப்ப நயினார் நாகேந்திரன் இவர் தேவையில்லாத தொல்லையெல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. 74 சீட்டு போய் ஏடிஎம் கேட்டா கொடுப்பானா? நம்ம உயரம் என்ன நமக்கு தெரியாதா? நாமளே புல் தடிக்க போயிடலாம். நாம எந்த மல்யுத்த போட்டிக்கு போறது? ஏற்கனவே அவனாவது ஏமாந்தவன் நின்று இருந்தா அவனை தள்ளி விட்டு நாம ஜெயிச்சு போலாம் நின்றுட்டு இருக்கிறோம். இதுல ஏமாந்து இப்பதான் அதிமுக மாற்றி இப்பயே 74 சீட்டுன்னா அடுத்து பாமக கூட்டணிக்கு வருமா வராதா தெரியல. ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி வேற புலம்பிட்டு இருக்காரு. பாமக நிறுவனர் டாக்டர் ஐயா கூட்டணியை நான் தான் பேசுவேன்னு சொல்லிட்டாரு. இப்ப கூட்டணி நாம பாமக நிறுவனர் டாக்டர் ஐயா கிட்ட பேசுறதா அன்புமணி கிட்ட பேசுறதா? இந்த தவிப்புல அவர் வேற நின்று இருக்காரு. இதுல அண்ணாமலை வேற எரிய ரோட்ல புடுங்கினது லாபன்ற மாதிரி. ஏற்கனவே 10 தொகுதியில தோத்த பழனிசாமின்னு சொல்லிட்டு இருக்காங்க எல்லாரும். 10 தேர்தலில் தோத்த பழனிசாமின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து 11வது தேர்தலில் நம்ம தேர்தலில் தோக்க வச்சிருவாங்களாட்டு இருக்குது அப்படின்னு அவர் ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்காரு. இதுல அண்ணாமலை குழம்பையை கொட்டையில மீன் பிடிக்கிறது தான் லாபம் அப்படின்னு இவர் வேற நயினார் நாகேந்திரனுக்கு வேற நெருக்கடி கொடுத்துட்டு இருக்காரு. நயினார் நாகேந்திரன் அடுத்து இன்னொரு முறை எம்எல்ஏ ஆகுமா ஆக மாட்டோமா? இல்ல ஒரு கால் அதிமுக கூட்டணி வச்சு ஜெயிச்சிட்டா கூட்டணி மந்திரி சபைனா கொஞ்ச நாளைக்காக மந்திரியா இருக்கலான்ற கனவுல நயினார் நாகேந்திரன் இருக்காரு. இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து இந்த அண்ணாமலை வேற உழ வச்சிருவாராட்டு இருக்குது. அதனால முதல்ல இந்த ஆளை காலி பண்ணிட்டாதான் நமக்கு நல்லது அப்படின்னு நயினார் நாகேந்திரன் கணக்கு போட்டுட்டு இருக்காரு போல் தெரியுது. அதனாலதான் அமித்ஷாவுக்கு சொல்லியிருக்காராம் நயினார் நாகேந்திரன். அதாவது இந்த மாதிரி அண்ணாமலை தேவையில்லாத பிரச்சனை உருவாக்கிட்டு இருக்காரு. ஏற்கனவே 2024 தமிழ்நாட்டில இருந்து 1-2 எம்பியாவது பிஜேபிக்கு வந்திருக்கும். இப்ப சந்திரபாபு நாயுடு காலில் விழுந்து கிடக்குறோம். ஏற்கனவே சந்திரபாபு நாயுடு இல்லாத நெருக்கடி கொடுப்பாரு. இப்ப 1008 நெருக்கடி கொடுத்துருக்காரு பிஜேபிக்கு. தமிழ்நாட்டு மத்தியில் ஆண்ட பிஜேபி அரசு இதற்கு முன்பு மற்ற மாநில அரசுகளை மிரட்டிட்டு இருந்தோம். இப்ப ஆந்திராவை ஆள்கின்ற சந்திரபாபு நாயுடைய தெலுங்கு தேசம் கட்சி மிரட்டவே முடியல. அவங்கதான் நம்மளை மிரட்டிட்டு இருக்கிறாங்க. அந்த நிலைமையில பாராளுமன்ற தேர்தல் போயிடுச்சு. சட்டமன்ற தேர்தலையா தமிழ்நாட்டுல கால் விடலான்னு பார்த்தா இப்ப அண்ணாமலை அதுக்கும் வேட்டு வச்சிருவாராட்டு இருக்குது. அதனால தயவு செஞ்சு இந்த ஆளு கொஞ்ச நாளைக்கு கட்சி விட்டு விலக்கி வைங்க. இல்லைன்னா டெல்லியில கொண்டு போய் எங்காவது உட்கார வைங்க. இல்ல ஏற்கனவே கர்நாடகாவில் இருந்தாருல போலீஸ் அதிகாரியா, அங்கேயே கொண்டு போய் ஏதாவது ஒரு பக்கம் உட்கார வச்சிருங்க அப்படின்ற மாதிரி நயினார் நாகேந்திரன் புலம்பிட்டு இருக்காரு. மொத்தத்துல அதிமுக கூட்டணி புலம்பு விட்டுட்டாங்க. இதுல அதிமுக கூட்டணிக்கு வைகோ போறதா வேற ஒரு செய்தி. 10 சட்டமன்ற உறுப்பினரும் ஒரு எம்பியும் கேட்கிறார் அப்படின்னு ஒரு செய்தி வேற வெளியா இருக்கு. இதுல இன்னும் சில கட்சிகள் அதிமுக கூட்டணிக்கு வரும், கூட்டணி வலிமையாயிரும் அப்படின்னு எதிர்பார்க்கிற நேரத்துல அண்ணாமலை வேற ஒரு குழப்பத்தை உருவாக்கிட்டாரு. இப்ப திருமாவளவன் வேற சொல்லிட்டாரு. திமுக வேற தவிச்சு போய் கிடக்குறான். அது திமுகவுக்கு ஒரு நெருக்கடி கொடுத்தாரா அல்லது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு சமிச்சை அமைச்சிருக்காரான்னு தெரியல. அவர் என்ன சொல்றாருன்னா, எங்களை துணை முதலமைச்சர் கேட்கலாம் நீங்கன்னு சொல்றாங்க. துணை முதலமைச்சர் யாருக்கு வேணும்? முதலமைச்சரை பத்தியே நாங்க கவலைப்படல, நாங்க ஸ்ட்ரெயிட்டா பிரதமர் தான் அப்படிங்கிறாரு. நாங்க ஸ்ட்ரெயிட் பிரதமர் தான், அது அதிகாரமிக்க பதவி அப்படிங்கிறாரு. அதனால இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, எங்களுக்கு துணை முதல்வர் வேணாம், முதல்வர் வேணாம், எங்களுக்கு அதிகமா சீட்டு கொடுத்தா போதும், நீங்க தயாரா அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு திருச்சியில் அவர் பேசியிருக்காருன்னு நினைக்கிறேன். அதிமுகவுக்கு மறைமுகமா தூத்து விட்டுருக்காருன்னு நினைக்கிறேன். அந்த பக்கம் திமுக கூட்டணியில ஒரு ஒரு பிக்கல் புடுங்கல், வைகோ எப்ப வெளியே போவார்னு தெரியல. அதுக்கப்புறம் இப்ப இவங்க அமிச்ச ஒரு எம்பி கமலஹாசனை பார்த்து வேற அங்க பிஜேபி காங்கிரஸ் எல்லாம் நடுங்கி போய் உக்காந்துருக்காங்க. இந்த ஆள் தமிழ்நாட்டுல பேசினாவே புரியாது, தமிழ்ல பேசினாவே புரியாது, இங்க இந்தியில இங்கிலீஷ்ல பேச ஆரம்பிச்சா இது எவன் புரிஞ்சுக்கிறது? இத புரிஞ்சு பதில் சொல்றதுக்குள்ள நம்ம பதவியே காலாவதி ஆயிரும். அதை புரிஞ்சுக்கிறதுக்குள்ள இவரு கொடுத்திருக்க 6 வருஷம் ராஜ்யசபா உறுப்பினர் பதவியே போயிடும். அதை புரிஞ்சு என்னைக்கு நாம எதை பண்ணி என்ன பண்ணி தொலைகிறது அப்படின்னு அங்க வேற எல்லாம் நடுங்கி போய் உக்காந்துருக்காங்க. அது ஒரு பக்கம் திமுக கூட்டணியில குழப்பம், அதிமுக கூட்டணியில குழப்பம், பத்தாத வேலையில அண்ணாமலை வேற ஒரு குழப்பம், இந்த பக்கம் பாமகவுல வேற பிரச்சனை. ஆனா இதுல பாமகவுல இருக்க ஒரு முக்கியமான பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க அதிமுக திமுகவுல பிளவு ஏற்பட்ட பாத்தீங்கன்னா ஒரே அறிக்கை போரா இருக்கும். அதுவே பெரிய அக்க போரா இருக்கும். வைகோ பிரிஞ்சப்ப அப்ப காளிமுத்து திமுகவுல இருக்காரு. காளிமுத்து வைகோவுக்கு எதிராக அறிக்கை விடுவாரு. வைகோவுக்கு ஆதரவா காளிமுத்துக்கு எதிராக நாஞ்சில் சம்பத் அறிக்கை விடுவாரு.
வைகோ கூட இருந்த பொன்முத்துராமலிங்க அறிக்கை விட்டா இந்த பக்கம் திமுக வந்து வீரபாண்டி ஆறுமுக அறிக்கை விடுவாரு. திமுகவுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் அறிக்கை போர் நடத்தினாங்க. ஏற்கனவே நாம ஒரு தடவை பேசியிருக்கோம். அண்ணா திமுகவுல ஜெயலலிதானி ஜானகியனின்னு பிரிஞ்சப்ப அறிக்கை யுத்தம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. காளிமுத்து பேச, அதுக்கப்புறம் இந்த பக்கம் திருநாவுக்கரசு, இப்படி பல தலைவர்கள் ஆளுக்கு முட்டி மோதுவாங்க. இவங்க ஆளுக்கு அறிக்கை விட்டு அப்படியே அறிக்கை போரா நடக்கும். அன்னைக்கு பாத்தீங்கன்னா நீங்க இப்ப இந்த அளவுக்குலாம் அன்னைக்கு இணையதளம் இல்ல. அன்னைக்கு டெய்லி காலையில பத்திரிகையை திறந்தா ஒரே அறிக்கை தான், அப்படியே ஒரே அடுக்குமொழி வசனம் தான். ஒரு பக்கம் ஜெயலலிதாவை வர்ணிக்கிறது காளிமுத்து, ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இந்த பக்கம் இருந்து இவங்க ஒரு பக்கம் அவங்களுக்கு எதிராக திட்டுறது. ஜானகியை பார்த்தால் கும்பிட தோன்றுகிறது, ஜெயலலிதா பார்த்தால் கூப்பிடலவா தோன்றுகிறது சொல்ல, ஜெயலலிதா வந்து ஜானகி தான் வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு மோர்ல விஷம் கலந்து கொடுத்தான்னு சொல்ல, அதுக்கு முன்னே எம்ஜிஆர் அமெரிக்கா புரூக்லின் ஆஸ்பத்திரியில படுத்திருக்கும் போது ஜெயலலிதா போய் மக்கள் மத்தியில பேசும்போது என்ன பேசினாங்க? ஒவ்வொருவரும் என்னுடைய முகத்தில் மக்கள் திலகம் எம்ஜிஆரை பார்க்கிறார்கள் ஜெயலலிதா. அதுக்கு அடுத்து பின்னால பாக்கியராஜ் போய் அவர் என்ன பேசினாரு? நான் ஒவ்வொருடைய முகத்திலும் மக்கள் திலகம் எம்ஜிஆரை பார்க்கிறேன். இப்படி எல்லாம் அடிச்சு கிடந்தாங்க. ஆனா பாமகவில் இதுவரைக்கும் அந்த நிலைமை வரல. பாமகவில் 2ஆம் கட்ட தலைவர்கள் யாரும் வந்து டாக்டர் ஐயாவுக்கு ஆதரவாவோ அல்லது அன்புமணிக்கு ஆதரவாவோ, டாக்டர் ஐயாவிற்கு எதிராகவோ அன்புமணிக்கு எதிராகவோ யாரும் இது வரைக்கும் ஒண்ணு பெருசா கருத்து சொல்ல. அதாவது சமூக வலைதளங்கள்ல ஒரு சிலர் பதிவு எழுதிட்டு இருக்காங்க. அதுல பாதி பேர் பாமகவுக்கே சம்பந்தம் இல்லாதவன், பாதி பேர்ல 90% பேர் பாமகவுக்கே சம்பந்தம் இல்லாம பாமகவுடைய பேரை வச்சுக்கிட்டு இதுல ஏதாவது கொலை போடலாம், முடிஞ்ச வரைக்கும் கொலை போடும். அதாவது மாக்கியவெளி என்ன சொன்னார்னா, ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காண முடிஞ்சா அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணுங்க, இல்ல அப்படின்னா அந்த பிரச்சனையை சேர்த்து இன்னும் கொஞ்சம் கொலை போடுங்க. அந்த பிரச்சனை என்னைக்கா ஒரு நாளைக்கு முடிவுக்கு வர அன்னைக்கு பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு வந்து சமூக வலைதளங்கள்ல புதிய புதிய மாக்கியவெளி எல்லாம் புறப்பட்டு வந்திருக்காங்க. அவங்க ஒரு பக்கம் குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. இல்ல 10 குறைக்கு அண்ணாமலை வேற இப்ப அதிமுக கூட்டணியில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. இன்னும் கூட்டணியில தொகுதி உடன்பாடு இல்லை, இன்னும் கூட்டணி முழுசா உடன்பாடு ஏற்படல. கூட்டணி வச்சிருக்காங்க, அவ்வளவுதான். கூட்டணிக்குள்ள குறைந்தபட்ச செயல் திட்டம் என்ன, அடுத்து இவருடைய எதிர்கால திட்டம் என்ன, இதை பத்தி எல்லாம் எதுவுமே சொல்ல. அதுக்குள்ள அண்ணாமலை கிராமத்துல பழமொழி சொல்ற மாதிரி கடக்கிறதெல்லாம் கடக்கிட்டு கிளவியை தூக்கி மனைவில வைக்கிட்டார். அதனாலதான் நயினார் நாகேந்திரன் அண்ணாமலைக்கு எதிராக போர் குடித்து விடுறாரு. அண்ணாமலை அவர்கள் புதிய கட்சி தொடங்குறதுக்கு அவரும் தயாராயிட்டாருன்ற ஒரு செய்தியும் வெளிவருது சார். கிட்டத்தட்ட தமிழக பாரதிய ஜனதாவை துண்டு துண்டா உடைக்க போறாரு அப்படின்ற செய்தியை வந்து திரு நக்கீரன் பிரகாஷ் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இப்ப நீங்க உங்களுடைய பதில்ல கிட்டத்தட்ட வந்து மதிமுக திமுகவுடைய கூட்டணியில இருந்து வருதுன்ற ஒரு செய்தியை சொல்றீங்க, திமுகவுடைய கூட்டணி உடைய போகுதுன்றத சொல்றீங்க. இப்ப நான் கேட்ட கேள்வியே வந்து வெறும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மையப்படுத்திய கேள்விதான். உண்மையிலேயே திரு அண்ணாமலை அவர்களை வந்து அந்த கட்சியுடைய தலைவர் நீக்குகிறார்ன்றது ஒரு கேள்வி இருந்தாலும் கூட, ஆனா அண்ணாமலையே அதுக்கு தயாராயிட்டாரு, கட்சியில இருந்து வெளியே போகவும் புது கட்சி புதிய கட்சியை உருவாக்கவும் தயாராயிட்டாருன்ற ஒரு செய்தியும் வந்து அவரு சொல்றாரு. அதுக்கான நிதி ஆதாரமும் அதற்கான மக்கள் பலத்தையும் அவர் தயார் பண்ணிட்டாரு குறைஞ்ச காலத்துல அப்படின்ற செய்தியும் சொல்றாரு அவர். இப்ப என்னுடைய பார்வையில் இந்த கேள்வி எப்படி நான் வைக்கிறேன்னா, ஒருவேளை இவர் வந்து ஆரம்ப காலத்துல இருந்து RSS ஆல் வளர்க்கப்படாமல் திடீர்னு IPS இருந்து ஒரு வாய்ப்பு கிடைக்கும் டக்குன்னு தலைவர் ஆனதுனால அதனுடைய தத்துவார்த்தமான அந்த செயல்பாடுகளை புரிஞ்சுக்கலையோ. ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் பதவின்றது 2வது பட்சம் தான். அவங்களுக்கு வந்து தலைமை என்ன சொல்லுதோ அதை நடைமுறை பொறுத்தது தான் அவங்களுடைய கொள்கையா இருக்கும், கோட்பாடா இருக்கும். நீங்க நிதி தராம போறீங்க, அல்லது ஒரு உதாரணம் சொல்லலாம், இந்த இடத்துக்கு போனோம்னா அவங்க தலைமையில இருந்து நிதி தராங்களா இல்லையா, இவங்க எப்படியாவது ஒரு சைக்கிள்ல கூட ஓட்டின்னு போவாங்க. அதுக்கு ஒரு பெரிய உதாரணம் உத்தரப்பிரதேசனுடைய முன்னாள் இப்பவும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தான் இருக்காரு நினைக்கிற ஒரு வயசானவர். அவர் குளிக்கிறதே வந்து ரோடு ஓரத்துல இருக்கக்கூடிய பம்ப் செட்ல அடிச்சுதான் ஒரு தண்ணி, அந்த கைப்பிடி பம்புல அடிச்சுதான் அவர் குளிச்சுட்டு சைக்கிள தான் பயணம் பண்ணி மக்கள் எல்லாம் சந்திக்க போவாரு. அப்படி ஒரு கடுமையான ஒரு உழைப்பாளிகள் நிறைந்த அந்த பாரதிய ஜனதா கட்சியில திடீர்னு ஒருத்தர் IPS வேலையை உதறிட்டு வராரு, உடனே அவருக்கு வந்து தலைவர் பதவி கொடுக்குறாங்க, தலைவர் பதவியிலையும் வந்து செயல்படுறாரு. இப்ப கட்சியில இல்ல, கட்சியில விட்டு போன உடனே வேற ஒருத்தர் வராரு. இப்போ அந்த இடத்துலயும் தன்னுடைய ஆளுமை நிரூபிக்கணுன்ற வகையில அவர் அறிக்கை விட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு உருவாக்குன அந்த ஒரு கூட்டணியை
சிதைப்படும் வகையில அவர் செயல்படுறாருன்றது பார்க்கும்போது அவர் சரியாக அந்த கட்சியால் வளர்க்கப்படவில்லை, அல்லது அந்த தத்துவத்தை உள்வாங்கிக்கல, தலைமை என்ன சொல்லுதோ அதைத்தான் நம்ம நடைமுறைப்படுத்தணுன்ற அந்த எண்ணத்தை உள்வாங்கிக்கல நம்ம புரிஞ்சுக்கலாமா? சார், நீங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயத்தை நீங்க ஆழமா யோசிக்கணும். வட இந்தியாவில் RSS இயக்கம் ஆழமா வேரூன்றி இருக்கு. அதனால பாரதிய ஜனதா கட்சிக்கு RSS இயக்கத்துல இருந்து நிறைய தலைவர்கள் வந்தாங்க. அவங்க அந்த RSS இந்துத்துவ சித்தாந்தத்துல ஊறி போனவங்க. சில இடங்கள்ல சமரசம் பண்ணிக்குவாங்க. தமிழ்நாட்டுல RSSன்னு ஒரு இயக்கமே வந்து காலம் இல்லை. RSS சொற்பமான அளவில் தான் இருந்தது. இன்னைக்கு இருக்க பாரதிய ஜனதா கட்சியில நீங்க விரல் விட்டு என்னன்னா RSS இருந்து வந்தவங்க யாரா நீங்க சொல்லுவீங்க? எனக்கு தெரிஞ்ச இல கணேசன், பொன் ராதாகிருஷ்ணன், தமிழிசை RSS இருந்து வந்தவங்களா? இல்ல. அண்ணாமலை RSS இருந்து வந்தவரா? நயினார் நாகேந்திரன் RSS இருந்து வந்தவரா? RSS இருந்து வந்தவங்க எல்லாம் மற்ற மாநிலத்துல தலைவராக்கப்பட்டு பாரதிய ஜனதா கட்சியை வழி நடத்தி அதை ஓரளவுக்கு வளர்த்தி கொண்டு போயிருக்காங்க. அது அவங்களுடைய இந்துத்துவ கொள்கை நாம ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இல்லாமல் இருக்கலாம். ஆனா அவங்க அந்த கட்சி எப்படி வளர்த்தினாங்கன்றதை நம்ம ஏத்துட்டு தான் தெரியும். பல மாநிலங்கள்ல RSS இருந்து வந்தவங்க தான் பிஜேபிக்கு தலைமை தாங்கி அந்த கட்சியை வளர்த்திருக்காங்க. ஏன் இன்றைய பிரதமர் நரேந்திர மோடி RSS இருந்து வந்தவர் தானே. RSS வந்து வாஜ்பாய், அத்வானி எல்லாம் அதுக்கு பின்னால ஜனசங்கன்ற கட்சி ஆரம்பிச்சு அதை பாரதிய ஜனதா கட்சியா மாத்தி இன்னைக்கு இந்தியாவில வந்து ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு கொண்டு போயிருக்காங்கல்ல. ஆனா தமிழ்நாட்டுல வந்த தலைவர்கள் எல்லாமே பாரதிய ஜனதா கட்சியில் பெரும்பாலான தலைவர்கள் திடீர் தலைவர்கள். இன்னைக்கு இருக்கிற நயினார் நாகேந்திரன் வந்து பிஜேபியினுடைய பின்னணி இல்லாம அதிமுக பின்னணியிலிருந்து போனவர் தானே. RSSக்கு அண்ணாமலைக்கு என்ன சம்பந்தம்? எந்த சம்பந்தமும் இல்லையே. அவர் IPS அதிகாரியா இருந்து அப்படி ஸ்ட்ரெயிட்டா தலைவரானவர். ஒரு படத்துல வடிவேல் சொல்ற மாதிரி ஸ்ட்ரெயிட்டா பிரதமர் பதவிக்கு வந்து நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், அதை கெடுத்துறாதீங்கன்னு சொல்லுவாரு வடிவேலு. கையை காலை பிடித்தி வட்ட செயலாளர் பதவி வாங்கியிருக்கேன், அப்படியே ஸ்ட்ரெயிட்டா பிரதமர் பதவிக்கு நான் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், அதை கெடுத்துறாதீங்க. அது மாதிரி இவர் ஸ்ட்ரெயிட்டா வந்து பிஜேபிக்கு தலைவரா வந்தவர். அப்புறம் இவன் கிட்ட நீங்க என்ன எதிர்பார்க்க முடியும் சார்? எந்த ஒரு தலைவரா இருக்கட்டும், சில கட்சிகள் பின்னடைவு சந்திக்குதுன்னா என்ன காரணம்? ஒரு காலத்தில் வந்து வீதியில் நின்று போராடி மக்களோட நின்று மக்களா கட்சியை வளர்த்தின தலைவர்கள், அதுக்கு பின்னால வர தலைவர்கள் வந்து மக்களோட நிக்காம அந்த விளம்பர வெளிச்சத்தில் வந்தவங்க தலைவரா இருக்கின்ற பல கட்சிகள் இன்னைக்கு பின்னடைவு சந்திச்சிருக்கு. தெலுங்கு தேச கட்சி NT ராமாராவ் மக்கள் மத்தியில போய் நின்று அந்த கட்சி ஆரம்பிச்சிருந்தாலும் கூட அதுக்கு பின்னால சந்திரபாபு நாயுடு ஏன் தாக்கு பிடிச்சாருன்னு கேட்டீங்கன்னா, அவர் காங்கிரஸ் கட்சியில ஒரு கள பணியாளராக இருந்தவர். சந்திரபாபு நாயுடு களத்தில் நின்று காங்கிரஸ் கட்சியில ராஜசேகர் ரெட்டியும் சந்திரபாபு நாயுடு ஈக்குவலா வளர்ந்து வந்தவங்க காங்கிரஸ்ல. NT ராமாராவ் கட்சி ஆரம்பிச்ச பின்னால் அவருடைய மருமகன்கிற காரணத்தால அவர் தெலுங்கு தேசத்துக்கு போய் கடைசியா NTRஐ கவுத்தாரு. NT ராமாராவே கவுத்துட்டு முதல்வரா படுத்த NT ராமாராவ் காலையில மூலியா தான் எந்திரிச்சாரு. சந்திரபாபு நாயுடு முதலமைச்சர் ஆயிட்டார். அப்படி வந்து சந்திரபாபு நாயுடு முதலமைச்சரானாரு, ஆட்சி பிடிச்சாரு. இன்னைக்கு பிஜேபியில தமிழ்நாட்டுல அப்படி எந்த பின்னணியும் இல்லை. ஒரு மிகப்பெரிய உழைப்பை கொடுத்து வந்தவங்க பிஜேபியில தலைவர் இல்லை. தமிழிசை சவுந்தரராஜன் உழைத்து தலைவரானாங்களா? கவர்னர் ஆயிட்டாங்க. இல கணேசன் ஓரளவுக்கு கஷ்டப்பட்டாங்க, அவங்க கவர்னர் ஆயிட்டாங்க. அப்புறம் CB ராதாகிருஷ்ணன் கவர்னர் ஆனாரு. CB ராதாகிருஷ்ணன் RSS இருந்து வந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். அப்படி விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு 5-6 பேர் மீறி போனா ஒரு 10 பேர் தான் RSS இருந்து வந்தவங்க பாரதிய ஜனதா கட்சியில இருந்திருப்பாங்க. அதுல தலைவரானவங்க ஒருத்தர் அல்லது 2 பேர் இருந்திருப்பாங்க. அதனாலதான் இன்னைக்கு அண்ணாமலை வந்து நாளைக்கு வந்து நமக்கு வந்து நம்ம சொல்றதை கேட்கல அப்படின்னா நாம ஒரு தலைவர் ஆயிடுவோம், நாளைய நாள்ல காணாம போயிடும். தமிழ்நாட்டுல திடீர் தலைவர்கள் நிறைய வந்துட்டு இருக்காங்க. இது ஒவ்வொரு தேர்தலுக்கும் தமிழ்நாட்டுல திடீர் தலைவர்கள் நிறைய வருவாங்க சார். பாராளுமன்றத்துல போய் உக்காந்து பிரதமர் ராஜீவ்காந்தியை பார்த்து இவாரிய ப்ரொஃபஷனல் கில்லர்னார், கொலை பாதகர் ராஜீவை ஓடாதீர்கள் வைக்கும். பாராளுமன்றத்துல பெஞ்சு மேல ஏறிட்டு பேசினார். பிரதமரை பார்த்து அப்படி ஒரு கேள்வி கேட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் எனக்கு தெரிஞ்சு இல்ல. இப்போ கூட வந்து நரேந்திர மோடிய இவாரிய பிரைம் மினிஸ்டர் ஆர் பிக்கிங் மினிஸ்டர் ஆர் பிக்னிக் மினிஸ்டர்னு கேட்டார். அவருடைய கட்சியே எனக்கு இருக்க இடம் தெரியல. GK வாசன், GK மூப்பனாரால் உருவாக்கப்பட்ட அந்த தமிழ் மாநில காங்கிரஸ்
அன்னைக்கு தமிழ்நாடு காங்கிரஸுடைய சைக்கிள் சின்னம் தான் வந்து கலைஞருக்கே முட்டு கொடுத்தாங்க. வைகோ திமுக விட்டு வெளியேறி திமுக தத்தளிச்சிட்டு இருக்கும் போது அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா, பாமக கூட கூட்டணி வச்சு எப்படியாவது ஜெயிச்சிடலான்னு கணக்கு போட்டு இருந்த கருணாநிதி அன்னைக்கு நரசிம்மராவ் ஜெயலலிதா கூட கூட்டணி வச்சதுனால அந்த காங்கிரஸ் கட்சியை விட்டு உடைச்சி ஜி.கே. மூப்பனார் வெளியேறி 40 சட்டமன்ற தொகுதிகளை கருணாநிதி அவருக்கு கொடுத்து 20 நாடாளுமன்ற தொகுதிகளை கொடுத்து அதான் 40-20 இருப்போம்னு கருணாநிதி சொல்லி பாமக கூட வைக்க வேண்டிய கூட்டணிய அன்னைக்கு மூப்பனார் கூட வச்சு தமிழ் மாநில காங்கிரஸ் அதுக்கு அன்னைக்கு ஒரு தலைவர் விளக்கம் கொடுத்தாரு. தமாகனா என்னன்னா தற்காலிக மாநில காங்கிரஸ், தமாகவுக்கு விளக்கம் இப்படி கொடுத்து வந்த கட்சி இன்னைக்கு ஜி.கே. வாசன் எங்க இருக்காரு? கருணாநிதிக்கு வந்து அவங்க தான் ஜாமீன் கையெழுத்து போட்டாங்க அந்த தேர்தல்ல. 96 சட்டமன்ற தேர்தல்ல கலைஞர் கருணாநிதிக்கு ஜாமீன் கையெழுத்து போட்டது நடிகர் ரஜினிகாந்தும் மூப்பனாரும் ஜாமீன் கையெழுத்து போடலாம். கலைஞர் கருணாநிதி முதலமைச்சர் கிடையாது. இன்னைக்கு ரஜினிகாந்த் எங்க இருக்காருன்னே தெரியல. அவர் சினிமாவில் நடிக்கிறதே இனிமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். அவர் பெரிய கட்சி ஆரம்பிச்சு முதலமைச்சர் கனவு கண்டாரு. இன்னைக்கு அவர் இருக்கிற இடமும் தெரியல. மூப்பனாருடைய மகன் ஜி.கே. வாசன் 1 சீட் 2 சீட்டாவது கிடைக்குமான்னு பாக்குறாரு. அடுத்து எம்எல்ஏ தேர்தல்ல அவருக்கு எத்தனை சீட்டு கிடைக்கும்னு தெரியல. இல்ல அண்ணாமலை வந்து என்ன சாதிச்சிட போறாரு? அண்ணாமலை கொஞ்ச நஞ்சம் இருக்கிற பிஜேபி இன்னும் இல்லாம பண்ணிடுவார். அதான் நடக்கும். இல்ல இப்போ அவருடைய செயல்பாடுகள் வந்து தொடர்ந்து திமுகவுக்கு எதிர்ப்பா செயல்படுவதாக காட்டிக்கொண்டாலும் கூட இன்னைக்கு அவருடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் திமுகவுடைய பி டீமா அவர் தான் இருந்திருக்காரோ அப்படின்ற மாதிரி தானே தோணுது. இப்ப தமிழ்நாட்டுல திமுகவுக்கு பி டீம் யாருன்னு கண்டுபிடிக்க முடியல, பிஜேபிக்கு பி டீம் யாருன்னு கண்டுபிடிக்க முடியல. எல்லாம் பெரிய குழப்பமா இருக்குது. மிகப்பெரிய குழப்பத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க. மொத்தத்தில் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா அரசியல் கட்சியுமே குழப்பத்தில் தான் இருக்காங்க. அது சட்டமன்ற தேர்தல் அறிவிச்ச பின்னாலேயாவது இந்த குழப்பம் தீருமா இல்ல இந்த குழப்பம் தொடருமா? திமுகவில் ஒரு மிகப்பெரிய குழப்பம். அதுல ஒருத்தர் என்னங்கிறாரு, இப்ப வந்து கனிமொழியை வச்சு பிஜேபி திமுக மிரட்டுறது அப்படிங்கிறாங்க. எப்படின்னு கேட்டா கனிமொழி அதுக்கு தான் வந்து அந்த பகல்காம் தாக்குதலுக்கு பின்னால இவங்க பாகிஸ்தான்ல சில நிலைகளை தாக்கினாங்க இல்லையா, அது நியாயம்னு பேசக்கூடிய குழுவுல அதுதான் கனிமொழியை கொண்டு போய் பிஜேபி உட்கார வச்சிருக்காங்க. அவங்க கனிமொழியை வச்சு ஸ்டாலினை மிரட்டுறாங்க. கனிமொழி பிஜேபியோடைய பி டீம் அப்படிங்கிறாங்க. இப்ப இங்க எல்லா கட்சியில இருந்தும் முக்கியமான நிர்வாகிகளை தேர்ந்தெடுத்து அமைச்சிருக்காங்க சார். நம்ம அதை எப்படி திமுகல இருந்து இவங்கள பண்ணாங்கன்னு சொல்ல முடியும்? இல்ல அப்படியே சொன்னாலும் கூட அவங்களுடைய கடமையை ரொம்ப அழகா செஞ்சிருக்காங்க பாடுறதானே பெறாரு. இன்னைக்கு மோடி வந்து ரொம்ப மதிக்கக்கூடிய தலைவர்ல கனிமொழியும் ஒருத்தங்களா இருக்காங்க. சோ அந்த அவங்களுடைய நாடாளுமன்ற நடவடிக்கைகள் அல்லது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கடமையை வந்து ரொம்ப அழகா செஞ்சுட்டு வந்தாங்க உலக அளவுல அப்படின்றத பாராட்டுறாங்களே சார். நம்ம எப்படி அவங்கள போய் பேட்டியுமா அதை பார்க்க முடியும் சார்? இத நான் சொல்லல, ஒரு ஊடகவியலாளர் தான் பேட்டியில் சொல்லியிருக்காரு. என்ன கனிமொழி போய் நாடாளுமன்றத்தில் அவங்க கடமையை செஞ்சுட்டாங்க? தமிழ்நாட்டுக்கு தேவையான திட்டங்கள்லாம் போராடி வாங்கிட்டு வந்துட்டாங்களா நாடாளுமன்றத்தில் கடமை செய்யறதுக்கு? தமிழ்நாட்டு அவங்க எப்படி பண்ணாங்க, எப்படி கடமையை ஆற்றுனாங்கன்றதெல்லாம் வந்து தொடர்ந்து நம்ம விவாதிச்சுட்டு தான் வரோம். தமிழகத்துல இருந்து ஏகப்பட்ட RSS போராளிகள் வந்திருக்காங்க. அவங்கள பாதி பேர் வந்து வெளிப்படையா காட்டி கொண்டு பொறுப்பு வந்திருக்காங்க. அரசனுடைய நோக்கமே வந்து தன்னை யாரும் காட்டிக்காம களப்பணி ஆற்றுவோம் மட்டும் என்பதுதான் அவங்களுடைய சித்தாந்தமே. அந்த வகையில அவங்க நிறைய பேர் இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஊடி இருந்து பல நல்ல வேலைகளை செய்திருக்கிறார்கள். அதுல ஒருத்தர் 2 பேர் தான் வெளியே வந்திருக்காங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய பிஜேபியுடைய நிலைமைக்கு காரணம் சரியாக நீங்க சொன்ன மாதிரி RSSல தயாரானவங்க தலைமைக்கு வரவிடாம பாத்துக்கினாங்க அல்லது தலைமைக்கு வராம போயிட்டாங்க. அதனால சிலர்லாம் வந்து இன்னைக்கு தலைமையில இருந்து அதனுடைய போக்கை மாத்திருக்காங்கன்றத புரிஞ்சுக்க முடியுது. உங்களுடைய நேரத்தை ஒதுக்க மிக்க நன்றி சார். நன்றி. மீண்டும் சந்திப்போம். அனைவருக்கும் வணக்கம்.